எத்தனை பவுன்னு கேட்க மாட்டாங்க. அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. கழுத்துல இருந்து கால் வரைக்கும் எத்தனை பவுனு, எப்படி இருந்தா பாரு, இப்போ எப்படி போட்டிருக்கா பாரு அப்படின்னு ஸ்கேன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்து நல்லா வசதியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு கடன் கொடு, இல்லை காசு கொடு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்வாங்க. இதுக்கு பயந்துட்டு நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது. இல்லைன்னா இவ்வளோ நகை போட்டிருக்காளே அப்படின்னும் பேசுவாங்க. இருக்கணும் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஒரு பயத்திலேயே வந்து தங்க நகை வாங்குறதும் கிடையாது, போடுறதும் கிடையாது. இப்போ நீங்க தங்க நகை பிடிக்காம போனதுக்கான காரணம் இவர்களுக்கெல்லாம் வேற வேற காரணம் இருக்கு. உங்களுக்கு ஒரே காரணம் சொந்தக்காரன் கடன் கேட்பாங்கிறது தான். கண்டிப்பா சார், எல்லா ஃபேமிலியிலும் இருக்கும் சார் இந்த மாதிரி. ஒருத்தவங்க நம்ம நகையை போட்டுட்டு போகும்போது ரெண்டு பீப்புள் இருப்பாங்க. ஒன்று டைரக்டாக கேட்குறவங்க, அழகா இருக்கேப்பா எங்கே வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. இன்னொருத்தவங்க, பாரேன் அவ எவ்வளோ போட்டு வந்திருக்கால, எங்கே தான் வாங்கியிருப்பாளோ, அழகா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க கேட்கல. ஆமா, மனசுக்குள்ள அவங்க நினைச்சுப்பாங்க.